வணக்கம் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஆதித்யாவோட டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் டெவில். டெவில்னு ஒரு பேய் படம்னு சொல்லுவாங்க. இது பேய் படங்க மாதிரி கொண்டு போய் கடைசியில் நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. ஹீரோ வித்தார்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல, மற்றும் பல நடிகர்கள் நடித்துள்ளனர். ஸோ அந்த படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே படத்தோட கதைக்குள்ள முன்னோட்டமாக பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா கதாநாயகி காரில் ஓடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தன் குறுக்க வர வண்டி எடுத்துகிட்டு அவன் இப்போ ரைடர் போல கையை விட்டுட்டு அப்படியே வண்டியை ஓட்டுறாப்புல. ஓட்டிகிட்டு இருக்க சொல்ல திடீர்னு கதாநாயகி டக்குன்னு காரை உள்ளே விட்டு ஆக்சிடென்ட் ஆகி போயிடுது. ஏன்னா அதை எடுத்து பண்ணி இப்போ ஆக்சிடென்ட் ஆகி போச்சே அப்படின்னு பத்திரம் அடித்து கதாநாயகி காரை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கரப்பாம்பூச்சி மாதிரி கீழே கவுந்துருக்கிறான். சரி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி போட்டு அவனை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி அடிபட்டவனை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. அவன் அங்கே இருக்க நர்ஸ்கிட்டே பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும். அப்புறம் சத்தம் போட்டுருக்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் இடிச்சிட்டான் அவ்வளோ பொம்பளையா அப்படின்னு திட்டம். அதுக்குள்ளே கதாநாயகி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. சேனலுக்கு இப்படி புதுசாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பில்லெல்லாம் செட்டில் பண்ணி கதாநாயகி அந்த பையனை வீட்டில் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு ஃப்ளாட்டில் இருப்பார் போல். அவர் மிகப்போ ரைடரு. ஸோ அதனால் அவர் ஃப்ளாட்டில் இறக்கி போட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு நாள் சாப்பிடல அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி ஒரு சாப்பாடு செஞ்சு டிஃபன் செஞ்சு ஒரு பூரி செஞ்சு கொண்டாந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனும் ஷார்ட் போட்டு ரொம்ப புகழ்றான். பூரி ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்போ சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி மாதிரிலாம் சொல்கிறான். அவளுக்கும் அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பையனால் சட்டை போடவே முடியல. அதுக்கப்புறம் கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு சட்டையெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே ஒரு சீன்ஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோனை போட்டு வாங்க என்னை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, நம்ம கை அடிபட்டுருக்கு இல்லை தனக்கு வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கதாநாயகி ஃபஸ்ட்டு வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி போனால் போதும் சின்ன பையன் சொல்லி போட்டு வெளியே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரே அமர்க்கலமாக இருக்குது. 2 பேரும் என்ன ஜோடியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்னடா அடிபட்ட பையனை இவ்வளோ அக்கறை கவனிக்கிறாங்களேன்னு ஒரு டவுட் வரும். அது நாங்கள் அதுக்கு பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷார்ட் முடிச்சு போட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு வந்து செஸ் விளாண்டுருக்குறாங்க 2 பேர், அந்த பையனும் கதாநாயகியும். இப்போ விளாண்டுருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு கட் ஆகி போயிடுது. கரண்ட்டு கட்டினவன நேரத்து 2 பேர்த்துக்கும் கூப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது. எப்படின்னா வேர்த்தோடனே இவன் என்ன பண்ணிடுறான், இந்த கதாநாயகியோட கட்சியை பற்றி இவன் துடைக்க ஆரம்பிச்சிடான். இவன் கோவப்பட்டு அவள் சப்புன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்று டக்குன்னு அவன் கிளம்பி போயிடுறான். அப்புறம் கட்சி மறந்துடுறான். திரும்ப கட்சி படிக்கிறதுக்காக வர்றான். இவன் மொத்தம் ஒரு ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் இப்போ சாப்புன்னு ஒரு பேர் அப்படி கதாநாயகி அப்படி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நான் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கட்டை பிடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா. அப்போ கதாநாயகி வராங்க, வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்த அந்த சம்பவத்துக்கு நான் மன்னிச்சிக்கோ, சரியாக முடிச்சிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பையன் கம்பெனிலாம் அப்போ அவன் வண்டி அடிபட்டுருக்கு இல்லையா, அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். அங்கே போகும்போது இவளையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் சரி வண்டி எடுத்தாச்சு வாங்க நாங்களும் ட்ராப் பண்ணி சொல்லிட்டு வண்டியில் ஒரு ரவுண்ட் அடித்து கொடுத்து போகிறான். அதுக்கப்புறம் கதாநாயகி அவன் வீட்டுக்கிட்ட இறங்கி நிற்கிறாங்க. இறங்கி வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அவன் காரில் வந்திருப்பாங்க போல். கரெக்டாக உள்ளே போனால் அங்கே ஒருத்தர் வந்திருக்கான். இது யாரான்னு பார்த்தேன், இதுதான் நம்ம கதாநாயகியோட ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. 2 பேர் திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. என்னென்னா பொண்ணு பார்க்குற சீன்ஸ் போகுது. இது ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டுருக்குது. நம்ம கதாநாயகி டீ கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மிகப்பெரிய வேலையில் இருக்கிறாப்புல, கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி சொன்னதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து பார்க்குறாப்புல. உடனே கதாநாயகியும் ஹீரோ பார்த்தோன்னே ஒரு புண்ணாகி பூத்துருது. அவ்வளோதான், 2 பேர்த்துக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்றாங்க. திருமணம் இனிதே நிறைவேறிந்தது. அதுக்கப்புறம் பாட்டி ஜாலி தான். அங்கே இருக்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து பாட்டி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நைட் போயிடுது. கதாநாயகமும் 2 பேருமே வித்தார்த் நம்ம ஹீரோவுமே ஒன்றா உட்காந்துட்டு இருக்க சொல்ல திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த டைமில் தான் இந்த மாதிரி ஃபோன் வரணுமா அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லையே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ ஃபோன் வந்ததுக்கப்புறம் டக்குனு கிளம்பி போகிறாப்புல வேகமாக. என்னடா இந்த நேரம் பார்த்து கிளம்பி போகிறாரு ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் கதை டம்னு சாத்திட்டு நேரம் போகிறாரு. நேரம் எங்கே போகிறாருன்னா வேற அதாவது ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணோட தொடர்பு போகலாம் நம்ம ஹீரோ. அவன் வீட்டுக்கு போயிருக்க, அவனோட ஃப்ளாட்டுக்கு போயிருக்காப்புல. அப்புறம் அவன் இந்த மாதிரி நீ போயிடாத போகிறக்க தான் சீன் போடுறியா அப்படி இப்படின்னு சொல்ல, சரி நான் போகல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் பொண்ணோட நம்ம கதாநாயகன் கூத்தடிச்சு கும்மாளம் போடுறாப்புல. அதுக்கப்புறம் நான் போயிடுது கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் அங்கே ஒரு தங்கச்சி இருக்காங்க. சரி இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவளை இங்கே வெளியே கூட்டிகிட்டு போடா அப்படின்னு அவங்க தங்கச்சி கறி சத்தம் போட
இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாப்புல கூட்டிகிட்டு போகிறாப்புல வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாப்புல. அங்கே கூட்டிகிட்டு போன சொன்னால் இவன் ஆர்டர் பண்ணியிருப்பான். அது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பிடிக்காது. என்ன கருமுண்டா இது, கழுது சூப்பர் இருக்குது அப்படின்னு சத்தம் போடுவேன். 2 பேத்துக்கு சங்கடமாகி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கார் தூக்கிட்டு கிளம்புறாங்க, நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் சொல்கிறப்படி ஹீரோ, நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன், சாரின்னு சொல்கிறாப்புல. இனி சாரி சொல்லி என்னத்துக்காச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி போட்டு நம்ம ஹீரோ கவுந்தடிச்சு படுத்துடுறாப்புல. நமக்கு அதை நீங்கள் பானை தூக்கிட்டு வரேன், இனி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போட்டு திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் போகுது. நம்ம ஹீரோ வண்டியில் போயிட்டுருக்காப்புல. அந்த பக்கம் யாரும் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. ஒருத்தன் 2 பேர் 2 வீலரில் போகிறாங்க, ஒரு பொண்ணு நடந்து போகுது. திடீர்னு 2 வீலரில் போனவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு செயினை பிடிச்சிட்டு போயிடுறான். அந்த வழியாக போன நம்ம ஹீரோ பார்க்குறப்பல பார்த்துப்பட்டு டக்குன்னு காரை நிப்பாட்டு என்னங்க ஆச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி கழுத்துக்கு செயினை அத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோமா பின்னாடி வரட்டு பிடிச்சி போகிறாப்புல. மிகப்பெரிய ஃபைட் வைப்பான்னு நினச்சோம், ஆனால் அப்படி எந்த ஒரு ஃபைட்டும் வரல. அந்த திருடன் அவன்கிட்ட கத்தி காமிச்சு மிரட்டுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஒரு சண்டை, வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் இவன் கட்டி புரண்டு விழுந்து சண்டை கட்டி அடிச்சுக்கிறானுங்க. இவனுக்கு அடிச்சுட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நமக்கு இருக்க வேணாம் கிளம்பிடலாம்னு சொல்லி போட்டு ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. வண்டி தள்ளிட்டே போயிடறாங்க, வண்டி ஸ்டார்ட் இல்லைன்னு சொல்லி போட்டு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான், செயினை தொலைச்சி பரிதாபத்தில் நிற்கிறான். அப்புறம் டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறான். கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த செயின் கீழே கிடக்குது. இதே படுறா, அவங்க சண்டை கட்டினதெல்லாம் செயின், அவனோட செயின் கீழே விழுந்துருச்சு போல. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இதே நிற்கிறாப்புல. சரி போ, கட்டதில் ஒரு நாள் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அவள் அப்படியே கிளம்பி போயிடுறான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கழட்டி பார்க்குறப்ப அங்கே ஒரு பெக்கர் உட்காந்துருக்காரு. அந்த பெக்கர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தெரிஞ்சவர் தான். அது என்னங்கிறது பின்னாடி தெரியும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி இவருக்கு 100 ரூபா எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு 100 ரூபா தூக்கி போடுறாப்புல. அந்த 100 ரூபா காசு காற்றுல நிற்க மாட்டேங்குது, அப்படியே பறந்தடிச்சு போகுது. ஸோ அவன் பெக்கர்ஸ் நினச்சி பிச்சை போட முடியாது. அப்புறம் என்ன அந்த காசு எடுத்து அம்மா அந்த புக்கில் படிச்சிருக்கிற அந்த புக்கில் இருக்கிறாப்புல அவன் அப்படியே அந்த புக்கை மடிச்சதுக்கப்புறம் அந்த பெக்கர் என்ன பண்ணுறான், அவன் ஒரு சிலுவையை கொடுக்குறான். யாருக்கு, நம்ம ஹீரோவுக்கு. நம்ம ஹீரோ வாங்கிட்டு அடையங்கப்பா கடவுளை கொடுத்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த சிலுவைக்கு அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போகிறாப்புல நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, புதுசாக கல்யாணமானவங்க இல்லையா, புது ஜோடிகள். அதனால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டில் இருக்கிறவங்கள கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பையன் நல்லா பார்த்துக்குங்க, என்ன நல்லா பார்த்துக்குங்க, பிரதரை பார்த்துக்குங்க அப்படி அப்படின்னா ரொம்ப அக்கறையாக சொல்லி அவங்களும் அங்கேருந்து சில பல புத்திமதிகளை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா புதுசாக கல்யாணம் இருக்கு இல்லையா, ஸோ தண்ணி கொடுத்து வைக்கிறாங்க, அதனால் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன போயிடுது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ் வந்துருப்பாப்புல. ஆஃபீஸில் வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ கூட காப்பத்தில் அந்த அசிஸ்டண்ட்டு பொண்ணு இந்த மாதிரி ஃபோன் அடிச்சுட்டு பேச வேண்டியது என்னென்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி போட்டு பட்டன் ஆன் பண்ணுறாப்புல ஃபோனில். அந்த பக்கம் தான் நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் யாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் தான் கூப்பிட்டுருக்காளோ நல்ல சாப்பாடாட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜோடியாக போய் வெளியில் கடையில் பயங்கரமாக திங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 100 கண்டதெல்லாம் திங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போயிடுறாப்புல. மொத்தம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவி துரோகம் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதை நான் அப்படியே படம் தூங்கிட்டாங்க. அசந்து போய் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்தார வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்ல, இல்லை என்னால் சாப்பிட முடியாது, நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோமா, நீயே சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்ல அவள் விட மாட்டேங்கிறான். நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன், நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு தானு சொல்லி போட்டு 1 by 1 எடுத்து வைக்கிறான், போட்டு திணிக்கிறான். இவர்னாலும் முடியல, நான் விட்டு என்னை தொல்லை பண்ணாத, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு வயிறு ஸ்டமக் பெயினாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எந்திரிச்சு கிளம்பி போயார். அப்படி நம்ம ஹீரோ கதை நாய்க்கு ஒரே கஷ்டமாக போயிடுது. நடைபெறத சமைச்சு கடைசியில் சாப்பிடவே நம்ம கணவர் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரெடியாக ஏற்றி வச்சு கண்டில் போகிறாமல் வாயை வச்சு ஊதி வச்சு போட்டு போய் படுத்து தூங்குறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த நாள் அவங்க மாமியாருக்கு ஃபோனை போட்டு நம்ம பையனுக்கு வயிறு சரியில்லையாம்மா அப்படி அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்னங்கிறாங்க அவங்க அம்மா தயிர் சாப்பாடு செஞ்சு கொடுமா, கொண்டு போய் நீ ஆஃபீஸ்லேயே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மாமியார் சொன்னது சரிதானு சொல்லி போட்டு கதை என்ன பண்ணிட்டாங்க, சமையல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பண்ண நோட்டம் விட்டுட்டுருக்குறாப்புல. அவர் ஒரு வக்கீலாக இருக்கிறாரு. ஸோ வக்கீல் பண்ணுற வேலையாக அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி போகும். ஆஃபீஸில் இருக்கிற கிளைண்ட் மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மீட்டிங் போட்டு அந்த பொண்ணுமே கொடுக்குன்னு பார்க்குறாப்புல. அப்புறம் அம்மா நீ அந்த ஃபைலை எடுத்து வை, அடுத்த ஹியரிங் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். சரி நம்ம இந்த ஃபைல் எடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவன் போயிடுறான். யார் அந்த அசிஸ்டண்ட்டு, அவனுக்கு அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியாது, நம்ம எடுத்து கொடுத்து வந்துடுறேன்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படின்னு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நான் இப்போ உடனே அந்த இடத்துல ஸ்மார்ட்டுக்கு நமக்கு தான் வராங்க. வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இந்த கேப்டனில் இருக்கிறாருன்னு சொல்லி கேட்க
கண்டுபிடிச்சி நேரம் கேபின் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம இவரும் அலர் அடிச்சுக்கிறாப்ப இவே போடுறோம் இங்கே வந்தா அப்படின்னு. என்னங்க உங்களுக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு தயிர் சாப்பாடு செஞ்சு கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு தட்டை எடுத்துட்டு நான் போய் வாஷ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் கிளம்பி போகிறான். இவன் போக சொல்ல அந்த அசிஸ்டண்ட்டு வந்துடுறான். என்னங்க அப்படியே வந்து எங்கள் பேர் எடுக்கும்போது இந்த மாதிரி மொத்தம் கேட்டிங்க, நான் கொடுக்க முடியல, இப்போ தரேன் வாங்க வாங்கன்னு சொல்லி போட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ண மொத்தத்தை கொடுக்குறாங்க. உடனே நம்ம கதாநாயகி வந்துடுறாங்க. வந்தவொடனே என்ன கரும கன்றாய் விடாது, ஆஃபீஸில் புருஷன் பண்ணுற வேலையாது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே சரியான சாக்கு தலையில் ஏவச்சு நிற்கிற அப்படி வீட்டுக்காரர் யார் நம்ம ஹீரோ. இவன் கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கண்ணை கசிக்கிட்டே நம்ம கதாநாயகி ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறாங்க. அப்படி போக சொல்லாதான் இந்த பையன் வந்து குறுக்க வந்து வண்டியில் வந்துருப்பான். அதை பற்றி வாஷ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் தான் இந்த பையன் காரில் விழுந்திருப்பான். அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி அதுக்கப்புறம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அங்கேருந்து ஃப்ளாட்டில் இறக்கி விட்ருப்பாங்க. அதோட கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது கதையோட போக்குள்ளே போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு துரோகம் பண்ண வேறு பசங்க பையனோட தொடர்புக்கு தெரிய வர உடனே நேராக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேகமாக அந்த இருக்கிற ஃப்ளாட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, உட்காந்து பார்க்குறாரு. ஓ நமக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கோவம் வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பாட்டில் போட்டு டம்முன்னு உடச்சி அப்படியே கத்தி சேப்புக்கு எடுத்துகிட்டு போய் அவனை அப்படியே குச்சி குடலை உருவிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஓங்குவாப்பில் அந்த ஓங்கோட கை அப்படியே இறங்கிடும். ஐயோ குத்தக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கொலகாரம் கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசனை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறாப்புல. இதுக்கு இந்த வேலைக்கு போனோம் வேணாடா சாமி சொல்லி போட்டு அந்த பாட்டில் அங்கேயே தூக்கி வீசி போட்டு அங்கேருந்து அப்படியே பொடிநடியாக நடந்து போகிறாப்புல நம்ம கதாநாயகன். அதுக்கப்புறம் அவன் கூட நம்பர் பார்ப்பல, எனக்கு மச்சான் அவன் என்னை துரோகம் பண்ணிட்டாடா அப்படின்னு விட்டுட்டா அவன் எனக்கு கொண்டாட்டியா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இவனுக்கு எச்சுப்பாக வந்துடுது. அப்போ தான் நான் தன்னோட மனைவி நினச்சி வருத்தப்படுறாப்புல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனைவிக்கு சரியான கடுப்பில் இருக்கிறான். அந்த மாதிரி சம்பவத்தை பார்த்துட்டா இல்லாதனால அதுக்கப்புறம் சொல்கிறாப்புல, என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாமல் சபலப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுமா, இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், இன்றைக்கி என்னை பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி போட்டு தலையில் கும்பிடு ஓட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துடுறாப்புல நம்ம கதாநாயகனோட காலில். நம்ம மனைவி துரோகம் நினச்சி தப்பு தானே, அதனால் காலில் விழுந்துடுறாப்புல. எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடமா கதை சொல்லி அழகா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றா ஏறாங்க. அப்படியே முன்னுக்கு பின்னமான சீன்கள் போகுது. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை கழட்டி ஒன்றும் இல்லை, சரி அப்படியே பழகிட்டோம். அப்புறம் இந்த பையனை போய் பார்த்து, தம்பி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என் புருஷன் எனக்கு இந்த மாதிரி இல்லை மாறிட்டாப்புல, ஸோ என்னை பார்க்க வராத, என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க நம்ம கதாநாயகி. இதுக்கிட்ட ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுத்து ஆணி எடுத்து அடிச்சுட்டு சொல்ல அந்த ஆணியை அப்படியே அங்கே கீழே டேபிளில் வச்சிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்டு ரொம்ப ஜாலியாக இருக்கார் போல், ஜாலியாக மூலம் இருக்கார் போல். அந்த சுத்தியல் அப்படியே டேபிளில் இருக்குது. அது என்னாச்சுங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதில் ஒரு சஸ்பென்ஸ் போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடை கூட்டிகிட்டு போய் நல்ல வேணுங்கிறத சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நைட் தூங்கிட்டு சொல்ல நைட் வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா அந்த பையன், யார் அந்த ஆக்சிடென்ட் ஆனால் பார்த்தீங்களா அவன் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பான் போல். உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்து பேசிட்டு டக்குன்னு ஹஸ்பண்ட் திரும்பி வெளியே வந்து, இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வீட்டுக்கிட்ட வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வெளியே வந்து பார்க்குறாங்க. அவன் பின்னாடி நிற்கிறான். நான் ஊரை விட்டே போகிறேன், உங்களை ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். போகிறவன் போய் தொலைய வேண்டியது இங்கேயாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு நான் தான் வந்தேன், எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு பாசம் காட்டுறக்கு அம்மா இல்லை அப்படி அப்படின்னு சொல்ல திடீர்னு ஹஸ்பண்டை வந்து, என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்கிறேன், வாமா போய் படுத்தவங்களான்னு சொல்லி போட்டு அவன் அங்கிட்ட ஒழிச்சுக்குவான் அதுக்குள்ளே. அப்புறம் நம்ம கதாநாயகி நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறாப்புல அந்த பக்கம், அவன் இங்கே ஒழிச்சிட்ருக்கான் போல உள்ள. அதுக்கப்புறம் திரும்ப ஃபோனை போட்டு இது பண்ணால் உடனே கதாநாயகி ஹஸ்பண்டை தெரியாமல் வர ஹஸ்பண்டை முடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து இவனை பார்த்து இவன் என்னை விட்டு போகாதீங்க, உங்களை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணேன். இந்த கரும கண்டாக எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்காரர் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இங்கே பார்த்துட்டு இருக்காப்புல. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக்காச்சு. ஐயோ நம்ம வீட்டுக்காரர் நம்ம தப்பாக நினச்சிக்காரு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் வருத்தப்படுறான். 2 பேர்த்துக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க. இவன் அப்போ நடிக்க அப்போ இப்போ நடிக்க எம்மட்டோட இவரை பார்க்க வர்ற அப்படின்னு சொல்லி போட்டு காண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் அந்த வச்சு நிறைய பிரச்சனை சுற்றி தூக்கி ஒரே தூக்கிடுறான். தூக்கிட்டு இவன் இங்கே இருக்கா, வெளியில் இருக்கிறான். வெளியில் மழையை நனைஞ்சிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா இவங்க சண்டை போட்டு இருக்கிறாங்க, இவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு வெளியே நிற்கிறான். அவன் சுற்றி தூக்கணும் என்ன போயிடுது, ஒரே போட்டுடுறான் யாரே ஹீரோ மண்டை மேலே. ரத்தம் பொலன்னு வருது. அங்கே இடத்துல ரத்த வேளத்தில் செத்து போகிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் நமக்கு தானே இங்கே பார்த்துட்டு ஓன்னு அழுகுறாங்க. அப்புறம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு சொல்ல இவன் என்ன பண்ணுறான், நான் தெரியாமல் பண்ணிட்டோமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து அழுகுறான்.
இப்படி நடக்கும்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஐடியா போடுறேன். சரி இப்போ ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம சேர்ந்து வாழலாம், நம்ம வெளிநாடு போயிடலாம் அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். அப்புறம் இவருக்கு என்ன பண்ண முடியும், இவன் வாழ்க்கை ஒன்று கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு சரி அப்படின்னு சொல்லி போட்டு ஆமான்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் கையை பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்புறம் அவனை தூக்கி அப்படியே ஓரமாக போட்டு ஒரு கவர் வச்சு அந்த கவரில் நல்லா பேக்கப் பண்ணுறான் அந்த பையன். பேக்கப் பண்ணதுக்கப்புறம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் என்னோடய பேக்கப்பில் எடுத்துகிட்டு வர்றேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன், நம்ம இங்கேருந்து நாட்டை விட்டே கிளம்பி போயிடலாம், நம்ம நிம்மதியாக ஒரு இடத்துல போய் வாழலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சொல்லி போட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான், இது போனால் வருவான் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் அங்கே இருக்க கேன்டீனில் கரண்ட்டு போயிடுச்சு. கேன்டீனில் விளக்க பற்ற வச்சுட்டு அந்த வீட்டுக்காரர் அப்படியே அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு கும்பிட போட்டு வச்சு அப்போ ஒரு சாமியை கும்பிட்டு அப்படியே படுத்துருக்காப்புல. தலைமையில் 2 மேலே ஏற்றி வச்சுட்டு படுத்துருக்காப்புல பேக்கிங் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா தேடி என்ன அந்த பையனோட ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. அவங்க மம்மியை போட்டு இவளை போட்டு அடிக்கிட்டு நடிக்கிறாங்க. என்ன காரியமாக பண்ணி வச்சுருக்கேன் என் பையனை அப்படின்னு சொல்லி போட்டு இவளை போட்டு அடின்னு நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ என்னங்க இப்படி ஆகி போச்சிங்களே அப்படின்னு சொல்லி போட்டு அவள் மாமியார் வந்து வீட்டுக்கார சண்டை போட அப்படியே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க எல்லாருமே. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சு பார்க்குறா. இப்போ என்ன இப்போ வருது, இது கனவு. சரி காணாமல் முடிஞ்சிச்சு. அடுத்த நிகழ்காலத்துக்கு வரும்னு பார்த்தா டக்குன்னு அந்த கேன்டீனில் ஆஃப் ஆகிடுச்சு. இவளுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா மறுபடியும் ஆஃப் ஆகி போச்சு, என்னென்னு தெரியலையே அப்படின்னு இவருக்கு ஒரு பயம். டக்குன்னு கேன்டீனை பற்ற வச்சு பார்க்குறான். எங்கடா டெட் பாடியை காணும் அப்படின்னு போட்டு கணவரோட பணத்தை தேடுறப்ப கதாநாயகி இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே கேன்டீனில் மேலே தூக்கி பார்த்தா அந்த டெட் பாடி மேலே பறந்துட்டு இருக்குது. ஓ இப்போ தான்டா டிவில்னு படத்து டைட்டிலுக்கு அந்த மாதிரி படம் ஓடுது அப்படின்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் நான் இப்போ வருது இப்போ அது மேலே போச்சு அப்படின்னு இப்படி இவ்வளோ அளவுக்கு பயந்துக்கிறான். அவங்க கத்த ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன இப்போ வருது, மேலே போன டெட் பாடி டப்பா கீழே வந்துருச்சு. துடின்னு உருள ஆரம்பிச்சது படப்படப்படான்னு. இவன் அப்படி பயந்துக்கிறான். அவன் செத்துட்டானா ஒரு உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிற டவுட் நமக்கே வந்துடும். ஒரு நாளுக்கப்புறம் முடிச்சு பார்க்குறான் மறுபடியுமே கனவு. ஆக இதுவும் கனவு. சரி அடுத்த சீனுக்கு போகும். அதுக்கப்புறம் பையன் தலையில் அடிச்சுட்டு நேராக காரை சுட்டு அந்த பையனை பார்க்கலான்னு சொல்லி போட்டு வரைஞ்சி நான் இன்னும் ஆளை காணுமே இப்போ நேரில் பார்ப்போம் அப்படின்னு கிளம்புறாங்க கதாநாயகி. அதில் அடித்து அப்படியே ஓடுறாங்க, அந்த பையனோட ஃப்ளாட்டுக்கு ஓடுறாங்க. அங்கே அந்த ஃப்ளாட்டில் போய் பார்த்தா அவன் கழுதி முடிஞ்சிருக்கு. என்ன எழுதியிருக்கான், இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் தைரியசாலி கிடையாது, நான் சரியான கோலை, ஸோ நான் அவனை விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு போட்டு அவன் இடத்த காலி பண்ணி எஸ்கேப் ஆகிட்டான். இவன் காலையில் கீழே டேபிள் தலையை வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்றான். இப்படி ஏமாற்றிட்டானே இவனுமே அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே இங்கே புத்தி பேதலிச்சு போய் அப்படி இப்போ அந்த நடு ராத்திரியில் அவனோட ஃப்ளாட்லேருந்து அப்படி வெளியே வரான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, ரோட்டு நடக்க முடியாமல் மயங்க போய் கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் அவன் ஒரு பட்டையை போட்டு இந்த ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டு பட்டையை போடுறான். அவன் முடிச்சு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா அவன் எங்கே சுடுகாட்டில் இருப்பா போல. அப்புறம் ஒருத்தரை பார்த்து கை கடிச்சு கும்பிட்றான். கும்பிட்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டு ஓடுது. இது யாருன்னு இப்போ தான் காட்டுறாங்க, வேறு யாரும் இல்லை, மிஸ்கினுங்க தான் அப்படி ஒரு கேட்ட போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று ஓடுது. இந்த பாட்டெல்லாம் முடிய சொல்ல கரெக்டாக என்ன ஆயிடுது, நம்ம மிஸ்கின் என்ன பண்ணுறாரு, ஃபைனல் டச் கொடுக்குறாரு. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் டச் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபைனல் டச் கொடுக்குறாரு. தலையில் கை வைக்கிறாரு. உனக்கு நல்ல வாழ்வு அமையும், நல்ல முடிவாக நீ எடு அப்படின்னு சொல்லி தலையில் கையை வைக்க டக்குன்னு அப்படியே நடந்த ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ரிவைஸ் போகுது. என்ன நடந்துச்சு, யாரை மீட் பண்ணது எப்போ அப்படிலாம் போகுது. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா இவன் அவனோட வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் காற்றடிக்குது சிலு சிலுன்னு, அதுக்கப்புறம் தான் மழை பெய்யுது. ஆக இது ஒரு டைம் ட்ராவலாக கனவானு தெரில, ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனல் எடுத்திருக்காங்க படத்தை. அதுக்கப்புறம் அப்போ தான் மழை பெய்யுது. ஆகா இனிமேல் தான் அவன் சாக போகிறான். அவன் 2 பேரும் உள்ள அடிச்சிட்ருக்கிறானுங்க. ஆகா இப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடக்கவே இல்லை, இனிமேல் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த வழக்கம் போல் அவனை சுற்றியில் தூக்குறான். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறான், நேராக அவன் உள்ளே ஓடி வந்துடுறான். இவன் 2 பேர் சுற்றியில் வச்சு அடிச்சிட்ருக்கிறாங்க. அவன் கத்தியை வச்சு குச்சிட்ருக்கிறான். அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன போது நம்ம ஹீரோக்கு மேலே ஒரு போடுறான் அந்த பையன். அதுக்கப்புறம் டக்குன்னு போட்டு அடிக்க வர நம்ம ஹீரோ அடிக்க வர கதாநாயகி டாப்புன்னு சுற்றியில் பிடிச்சி கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஷாக்கு. நம்ம ஹீரோ பயந்து இருக்கிறாப்புல. என்ன இப்போ டக்குன்னு பிடிச்சி சுற்றியில் தூக்கிட்டு பிடிங்கி டப்புன்னு டேபிளில் போட்டு உடைக்கிறாங்க கதாநாயகி. என் கணவரையோட அடிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அப்படியே திருப்பி நிற்கிறாங்க கோவத்தோட. அவன் பயந்து அரண்டு போய் கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறாப்புல. நம்ம மனைவி நமக்காக அப்படி சண்டை போட்டு நிற்கிறாளே, அப்படி நமக்கு மேலே தான் மேலே பாசம் இருக்கும் அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இவனும் ஒன்றும் புரியாமல் நிற்கிறான். நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிறான் நினைக்கிறான் அவன். அப்புறம் அவன் கதறான், யார் நம்ம ஹீரோ.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா என் உயிரை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி போட்டு அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நம்ம ஹீரோவும் கதாநாயகியும். இதை வந்தால் பார்த்தீங்களா இவன் வழிபோக்கேன், அவன் என்ன பண்ணுறான், இதுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பி போடலாம்னு சொல்லி போட்டு அப்படியே தலையில் முக்காடை போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான் இவன். அதோட படம் முடிஞ்சதுங்க. இது என்னங்க படங்க கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க வாழ்க்கை கரெக்டான முறையில் வாழ்ந்தால் நல்லது, இல்லை அப்படின்னா அவங்க பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். சரி, அடுத்தவங்க லைஃப்பில் நம்ம தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கக்கூடாது, நம்ம லைஃப்பை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை சொருகி விட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. எனவே படம் நல்லாயிருக்கு, ஓரளவாக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.